தேவனே, சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். இன்றைய வேதவசன தியானத்திற்கென்று நாம் தெரிந்தெடுத்திருக்கும் வேத பாகமானது சங்கீதம் 93:4. திரளான தண்ணீர்களின் இரைச்சலை பார்க்கிலும், சமுத்திரத்தின் வலுமையான அலைகளை பார்க்கிலும் கர்த்தர் உன்னதத்திலே வல்லமை உள்ளவர். பிரியமானவர்களே, இன்றைய வேத தியானத்தின் தலைப்பு உன்னதத்திலே வல்லமை உள்ள கர்த்தர் என்பதே. சங்கீதக்காரன் தேவனுடைய மகத்துவத்தை வர்ணித்து சொல்லும்போது, முழு படைப்புகளுக்கும் மேலாக அதிகாரமுள்ளவராக இருக்கிற கர்த்தர் மிகவும் உன்னதமானவர் என்று இன்றைய சங்கீதத்தில் குறிப்பிடுகிறார். திரளான தண்ணீர்களின் இரைச்சல்கள் மிகவும் பயங்கரமானது மற்றும் சமுத்திரத்தின் அலைகள் எத்தனை வல்லமை உள்ளது. இவைகளின் வல்லமைகளை குறித்து பார்க்கும்போது அநேக சமயங்களில் அனைத்தையும் நாசமாக்க கூடியதாக இந்த தண்ணீர்களின் வல்லமையாயிருக்கிறது. ஆனால் இந்த எல்லா வல்லமைகளுக்கு மேலானது தேவனுடைய சர்வ வல்லமை என்பதாக சங்கீதக்காரன் எடுத்து சொல்லுகிறான். இந்த உலகத்தின் இயற்கையின் படைப்புகளில் இருக்கக்கூடிய வல்லமையானது மனிதர்களுக்கு எதிரானது. மனிதர்களால் இப்படிப்பட்ட தண்ணீரின் வல்லமைகளை எதிர்த்து நிற்கவும் முடியாது. ஆனால் எல்லா இயற்கையின் சிருஷ்டிப்புகளும் கர்த்தருக்கு முன்பாக மண்டியிட்டு விழக்கூடியதாக இருக்கிறது. ஏனென்றால் எல்லா வல்லமைகளுக்கு மேலானது கர்த்தருடைய சர்வ வல்லமை. எந்த ஒரு வல்லமையும் தேவனுடைய வல்லமைக்கு சரி சமானமாக இருக்க முடியாது என்று அறிந்தவர்களாக கிறிஸ்து இயேசுவின் மூலமாக பிதாவாகிய தேவனையும் பரிசுத்த ஆவியானவரையும் மகிமைப்படுத்துவோமாக. ஜெபிப்போம். ஜீவனுள்ள தேவனே, உம்முடைய கிருபையினாலும் சர்வ வல்லமையினாலும் திருச்சபை மற்றும் திருச்சபை மூலமாக நடக்கிற எல்லா ஊழியங்களையும் மக்களையும் ஆசீர்வதிப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன்.